அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 38 தொடர்ச்சி. இந்திய விடுதலைக்கு எதிராக நினைப்பதோ பேசுவதோ இல்லை. இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தேன். இம்முடிவின் உறுதியை மதிப்பிடும் நிலை சில நாள்களில் உருவாயிற்று. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போது மேற்கொண்ட போராட்டத்தை ஆதரிக்கும் துண்டு வெளியீடுகள் மறைவாக பரப்பப்பட்டன. அவ்வெளியீட்டின் பெரிய கட்டு ஒன்று மறைவாக விக்டோரியா மாணவர் விடுதிக்குள் நுழைந்தது. கதரணியும் இந்திய மாணவர்களை காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர். அவர்களிடம் அகப்படாமல் வெளியீட்டு கட்டை ஒளித்து வைப்பது எப்படி என்று சிந்தித்தார்கள். இலங்கை மாணவர் ஒருவர் அறையில் ஒளித்து வைப்பது கெட்டிக்காரத்தனமாக தோன்றிற்று. அவர் பெயர் என்ன? திரு அம்பிகை பாகன் என்பது பெயர். அவர் யாழ்ப்பாண தமிழர். என்னுடன் ஒரே வகுப்பில் படித்தவர். வெளிநாட்டவராயினும் இந்திய விடுதலையின் பால் நாட்டமுடையவர். காந்தியடிகளின் கட்டளையை மேற்கொண்டு கதரை அணிந்து வந்தார். அவர் அறையில் வெளியீட்டு கட்டு பதுங்கிற்று. சில நாள்களுக்கு பிறகு அவரும் காவல்துறையினர் கண்காணிப்பில் இருப்பதாக தோன்றிற்று. வெளியீட்டை வேறிடத்தில் ஒழிக்க வேண்டிய நிலை வந்தது. நண்பர்கள் என்னை அணுகினார்கள். ஏன்? நான் கல்லூரியில் சேர்ந்த பிறகு வாங்கிய வேட்டி துண்டுகள் கதராக இருந்தன. இருப்பினும் முன்னரே வாங்கியுள்ள வெளிநாட்டு ஆலை உடைகளையும் அணிவதுண்டு. எனவே என்மேல் காவல்துறையின் நாட்டம் விழ நாளாகும். அதற்குள் வெளியீடுகளை வழங்கிவிடலாம் என்று அன்பர்கள் கருதினார்கள். என் இசைவோடு போராட்ட வெளியீடுகள் என் அறைக்குள் குடிபுகுந்தன. அங்கிருந்து சிற்சில படிகளாக வெளியேறின. சில நாள்களில் வெளியீடுகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. காலத்தினார் செய்த சிறு உதவி எனக்கு நிறைவை தந்தது. இப்போது நினைவு கூர்ந்து பார்க்கையில் அச்சில நாள்களில் நான் காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்னும் எண்ணம் பீரிட்டு வருகிறது. என் வாழ்க்கை எத்திசையில் திரும்பி இருக்குமோ? காந்தியடிகளின் தலைமையில் தண்டி வரை நடந்து சென்று உப்பு காய்ச்சும் போரில் பங்கு பெற துடித்து கொண்டு சென்ற திரு அழகேசன் சில நாள்களில் சென்னைக்கு திரும்பி வந்தார். ஏன்? சபர்மதி ஆசிரமத்தில் பயிற்சி பெற்று கொண்டவர்கள் மட்டுமே காந்தியடிகள் தலைமை தாங்கிய போராட்ட அணியில் சேர்ந்து தண்டிக்கு செல்லலாம் என்பது விதி. அவ்விதிக்கு விலக்களிக்க மறுத்துவிட்டார்கள். அதனால் அழகேசன் அந்த அணியில் இடம்பெறவில்லை. இருப்பினும் மனம் தளரவில்லை, மனம் மாறவில்லை, வெறுப்பு கொள்ளவில்லை. சென்னைக்கு திரும்பி வந்த அழகேசன் கல்லூரிக்கு திரும்பி வரவில்லை, தேர்வு எழுதவில்லை, நாட்டுக்கு தொண்டாற்றவே சென்று விட்டார். இந்திய விடுதலை போராட்டத்தில் தென்னிந்திய மக்களும் தங்களுக்குரிய பங்கை ஏற்க தயங்கவில்லை. காந்தியடிகள் தலைமையில் 1919 ஆரம்பமான புது போராட்டத்தின் முன்னணியில் தென்னிந்திய மாகாணங்களும் முன்வர தயங்கவில்லை. ஒத்துழையாமை போராட்டத்திற்கு ஆக்கமளித்தது தென்னாட்டவர் தந்த ஆதரவே எனலாம். நம்மவர் ஆதரவு இல்லாவிட்டால் போராட்டத்தை நடத்த காங்கிரஸே முன்வந்திருக்குமா என்பது சந்தேகமே என்று மூதறிஞர் ராஜாஜி 1935 இந்துவில் எழுதினார். 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கும் இது பொருந்தும். காந்தியடிகளின் தலைமையில் வடக்கே தண்டியில் உப்பு காய்ச்சும் புதுமுறை போராட்டம் நடந்தது போன்றே தமிழ்நாட்டில் திரு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் சட்டத்தை மீறி உப்பு எடுக்கும் போராட்டம் நடந்தது. போராட்டக்களம் எங்கே? வேதாரண்யத்தில் சைவ துதி இலக்கியங்களில் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் அதே ஊரில் விடுதலை போர்க்களம் அமைந்தது. இந்த சத்தியாகிரகம் நம் விடுதலை போராட்ட வரலாற்றில் சிறப்பான அதிகாரமாக அமைந்தது. திருச்சியிலிருந்து நடந்து வரும் நூற்றுவர் அணிக்கு பொதுமக்கள் உணவு, உறையுள் முதலிய எவ்வித உதவியும் செய்யக்கூடாது என்று பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரிகள் கெடுபிடிகள் செய்தார்கள். பொதுமக்கள் அதை பொருட்படுத்தவில்லை. நீண்ட கடற்கரையுடைய தமிழ்நாட்டில், பல உப்பளங்களை உடைய தமிழ்நாட்டில் திருமறைக்காடு என்னும் சிற்றூரை தேர்ந்தெடுப்பானேன்? காரணங்கள் பலவாக இருக்கலாம். அவற்றில் மிக மிக முக்கியமான ஒன்றை குறிப்பது என் கடமை. முதலில் காந்திய போராட்ட முறை பற்றி சில சொற்கள். கத்தியின்றி இரத்தமின்றி நடக்கும் போர் முறை உலகிற்கு புதிது. அன்று வரை பழக்கப்பட்ட முறைகளுக்கு நேர்மாறானது. நம் அனைவருடைய குருதியிலும் வாழையடி வாழையாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போக்கு என்ன? உதைக்கு உதை, குத்துக்கு குத்து, வெட்டுக்கு வெட்டு, பழிக்கு பழி. இதுவே நம்மில் இரண்டர கலந்து வரும் இயல்பு. இவ்வியல்புக்கு முரணானது காந்திய போர் முறை. தன்னை வருத்தி கொள்ளல், பிறர்க்கு இன்னா செய்யாமை, பகைவரையும் திருப்பி தாக்காத அருளுணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் உருவானது காந்திய போராட்ட முறை. வழி வழி வரும் பழிவாங்கும் போக்கை தடுத்தாண்டு செயல்பட மலையளவு உறுதி தேவை. அது காளான் அல்ல, பாடுபட்டு பயிரிடப்படுவது. காந்திய போராட்ட முறைக்கேற்ற புற அகநிலைகள் வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டை சுற்றி போதிய அளவு பயிராக்கப்பட்டிருந்தன.
பயிரிட உதவிய பல நாட்டு பற்றாளர்களின் முன்னே நிற்பவர் எவர்? திரு வேதரத்னம் பிள்ளை. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.